Hi viewers, welcome to Adu Samayal. இன்னைக்கு cleaning routine தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடு பளபளன்னு எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க ஜஸ்ட் அந்த ஷெட்யூல் மட்டும் எப்படி cleaning routine போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்றத நான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன் அப்படின்றதெல்லாம் இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த cleaning routine மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கு தகுந்த மாதிரி நான் போஸ்ட் பண்றேன். உங்களுடைய தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு கிளீனிங் ரொட்டீன்ல 2 டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நான் எதை வச்சு நான் அதாவது பெருக்குவேன் அப்படின்றதும் நார்மலாக தொடப்பம் வச்சு தான் பெருக்குவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் இந்த மால்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த மால் ஹாஸ்பிட்டல்லாம் அதை தான் வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும், ஒரு டைம் ஷெட்யூல் கொஞ்சம் ஒத்து வராமல் இருந்ததுனால க்ளீனிங்க்கெலாம் நானே தான் பண்ணுறது. ஈவன் பாத்ரூம் க்ளீனிங்லேருந்து எல்லாமே. பாத்திரம் வளர்க்குறதுக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற க்ளீனிங் ரொட்டீன் எல்லாமே கடைக்கு போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாம். ஸோ காய்கறி பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே க்ராசரிஸ் எல்லாமே நான் தான். ஸோ அது சமைக்கிறது எப்படி எல்லாமே உங்களுக்கு ரொட்டீன்ஸ் நான் போட்டு விடுறேன். இன்றைக்கி க்ளீனிங் ரொட்டீன்ஸ் எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம்.